ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லதா கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம லதா கிரியேஷன் சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்து ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சியாக ஃப்ரைடே பூ பறிக்கிறோம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரைடேயான ஒரு மங்களகரமாக ஒரு பூ வீடியோ போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இன்றைக்கி இந்த வீடியோவை கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி எங்கள் தோட்டத்தில் வந்து நிறைய பாரிஜாத பூக்கள் பூத்துருந்ததுங்க. சங்குப்பூ, பாரிஜாதம், மஞ்சள் டிசம்பர், அதுக்கப்புறம் முல்லை, இப்படி ஏகப்பட்ட பூக்கள் நிறைய பூத்துருந்தது. சரி, ஓகே, டெய்லி தான் நம்ம வந்து பூ பறிக்கிறோம். இருந்தாலும் அந்த இன்னைக்கு வந்து அதை ஒரு வீடியோவாக போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். நிறைய பூக்கள் பூத்துருக்குங்க, பாரிஜாத பூக்கள். இந்த பாரிஜாத செடி இருக்குது பார்த்தீங்களா, அது என்னை விட ஒரு 3 அடி 4 அடி மேலே வளர்ந்துருக்குங்க. மேலே இருக்கிற பூக்களெல்லாம் கண்டிப்பாக பறிக்கவே முடியறதில்லை என்னால். அப்படியே எல்லோ கலராக மாறிடுச்சு. அதனால் நான் மேலே உள்ள பூக்களெல்லாம் எப்போவுமே பறிக்கிறதே இல்லைங்க. அது மேலே எல்லோ கலராக மாறி அப்படியே காஞ்சு போயே தான் இருக்கும். ஆனால் நான் சுற்றி இருக்கிற பூக்களை மட்டும்தான் பறிப்பேன். நான் பறிக்கிறத விட எனக்கு வெளியில் வந்து இந்த காம்பவுண்டுக்கு வெளியே நீட்டிகிட்டு இருக்கிற பூக்கள் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து போகிறவங்க வரவங்க எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் எட்டி பறிச்சுட்டு போயிடுவாங்க. ஓகே, பூ பறிக்கிறது நம்ம வந்து பூ கொடுக்குறதே நல்லது. இதை வந்து அவங்களாம் எடுத்துகிட்டு போகிறது அதோட நல்லது. ஓகே, பறிச்சுட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு நானுமே வெளியில் இருக்கிற பூவெல்லாம் பறிக்கிறதே கிடையாது. மேலே உள்ள பூக்கள் எட்டாதனால பறிக்காமல் விட்டுருவேன். இன்றைக்கி பாருங்கள், இது வந்து இன்றைக்கி மட்டும் பறித்த பாரிஜாத பூக்கள்ங்க. எங்கள் வீட்டில் என்னென்னு தெரியலங்க, பாரிஜாதம் வந்து இவ்வளோ பூ பூக்குது. செம்பருத்தி கூட நிறைய பூத்துட்டு தான் இருந்தது. இப்போ கட் பண்ணி விட்டுட்டு மேலே இந்த மஞ்சள் பூ செடி போய் நல்லா படர்ந்து அமுக்குனதுனால நிறைய பூக்கள் இல்லாமல் இருந்தது. இப்போ தான் கொஞ்சம் வெட்டி விட்டு தளைஞ்சதுக்கப்புறம் பூக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, பாரிஜாத பூக்கள் பறிச்சாச்சு. செம்பருத்தி வந்து நான் ரொம்ப வந்து அவ்வளோவா எடுக்க மாட்டேன். செடியில் இருக்கிறது தான் செம்பருத்தி வந்து ரொம்ப அழகு. அதனால் வந்து 1-2 பூக்கள் மட்டும் எடுத்துகிட்டு மிச்சத்தெல்லாம் செடியிலேயே விட்டுருவேன். இன்றைக்கி பாரிஜாதமும் பறிச்சாச்சு, செம்பருத்தியும் பறிச்சாச்சுங்க. வெளியில் இருக்கிற பூவை பறித்தது போக உள்ளேயுமே வந்து வர்றவங்க டெய்லி எங்கள் வீட்டுக்கு இந்த டெய்லரிங்க்கு மற்றபடி போகிறவங்க, யாராவது பார்க்குறவங்க, பேசிக்கிட்டு இருக்க வரவங்க எப்படியும் ஒரு நாளைக்கு 1-2 பூவாவது வெளியில் உள்ளே வந்துமே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நான் வந்து உள்ளே வந்து பூக்கள் எடுக்கிறது மட்டும் இல்லைங்க, ஏதாவது விசேஷ நாட்கள் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, சொல்லவே வேண்டாம். வாழையில கொடு, மாவையில் கொடு, துளசி கொடு, அது கொடு, இது கொடுன்னு ஒரு நாள் ஃபுல்லாக கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நானுமே இன்ட்ரெஸ்டோடு தான் கொடுப்பேன். ஒரு லெவலுக்கு மேலே எனக்கே டென்ஷன் ஆகிடுங்க. நம்ம வேலை செய்கிறத விட்டுட்டு இவங்களுக்கு ஒன்றா எடுத்து கொடுத்துட்ருக்கோமே அப்படின்னு தான் தோணும். ஆனால் எங்கள் வீட்டுக்காரவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா, கடவுள் வந்து நம்மளை வந்து கொடுக்குற இடத்துல வச்சுருக்காரு இல்லையா, அப்படி நினச்சிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக கொடு அப்படின்னு தான் அவங்க சொல்லுவாங்க. இருந்தாலும் வெள்ளி செவ்வாய் எதுவுமே பார்க்க மாட்டாங்கங்க. பூக்குடு, வாழையில குடு, மாவையில் குடுன்னு வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நானும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். ஓகே, இது வந்து வெள்ளி செவ்வாயெலாம் பார்க்காம கொடுக்குறது நல்லதா கெட்டதா என்னென்னு தெரில. தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, பை. வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணலாம். பாரிஜாத பூ பறிச்சிட்டேன், டிசம்பர் கொஞ்சம் இருந்தது பறிச்சிட்டேன், செம்பருத்தி பூக்களும் பறிச்சிட்டேங்க. அதுக்கப்புறம் இந்த அரளிப்பூ இருக்குது இல்லையா, அது கொஞ்சம் இருந்தது, அதுவும் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் துளசி கொஞ்சம் பறிச்சிக்கலாமேன்னு சொல்லிட்டு துளசியும் பறிச்சிட்டு வந்தேங்க. இன்றைக்கி ஹார்வெஸ்ட் பண்ண பூக்கள்லாம் இது. நமக்கு ஒன்றுங்க, வீட்டில் கார்டன் வைக்கிறதுலேருந்து காசு கொடுத்து வந்து வெளியில் பூ வாங்குறது இல்லை, அந்த செலவு இல்லை எனக்கு. பூ வாங்குகிற காசும் மிச்சம், நம்ம கார்டன் வைக்கிறதுனால மனசுக்கும் ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கும். நிறைய பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே வந்து நான் அதாவது என்ன அந்தி மந்தாரை பூக்கள் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க. அது வந்து எங்கள் வீட்டில் 1-2 செடிகள் தான் இருக்குது. எங்கள் சொந்தக்காரவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்க வீட்டிலேருந்து அந்த அந்தி மந்தார பூக்கள் பூத்ததை வந்து ஒரு வீடியோவாக எடுத்து போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இதனோட சீட்ஸ் கிடைக்குமா, விதைகள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாங்க, நான் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபரோ இல்லை நம்மளோட வியூவர்ஸோ கேட்குறவங்களுக்கு கொடுக்குறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம்தான். நான் வந்து அந்த விதை வந்து மிளகு மாதிரி உருண்டையாக இருக்கும். நான் வந்து அது காஞ்ச உடனே எடுத்து கண்டிப்பாக அந்த சிஸ்டருக்கு நான் கொடுப்பேன். கண்டிப்பாக உங்களுக்கு சீட்ஸ் அனுப்பி வைக்கிறேன் சிஸ்டர். ஓகே, பாய்.